ஈஸ்டர் ப்ரோ என்ஜாய் என்ஜாய். ஏய் டேய் டிவோ சவுண்ட் கம்மி பண்ண சொல்லு டிவோ. டினி சவுண்ட் கம்மி பண்ணுடா. டினி சவுண்ட் கம்மி பண்ண கேக்குதுங்க. ஐயோ எங்க அப்பா இந்த ஊரு, அம்மா வந்து எங்க எங்க அப்பாவோட பேக்ரவுண்டு பாட்டி தாத்தாலாம் மலையாளி தான். எங்க அப்பா வந்து இங்கே தானே பிறந்தார். எங்கள் தாத்தா வந்து இங்கே வந்து மேரேஜ் ஆனோடனே செட்டில் ஆகிட்டார். இங்கே வந்து மேரேஜ் ஆமாம் மேரேஜ் ஆகி செட்டில் ஆகிட்டார் எங்கள் தாத்தா இங்கே வந்து. அப்படி எங்கள் அப்பாவுக்கு வந்து பொண்ணு பார்த்தது வந்து கேரளாவில். ஏன்னா எங்கள் தாத்தா பாட்டி மலையாளி தானே, மலையாளி பொண்ணவே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு புரோக்கர் மூலிமா வச்சு எங்கள் அம்மாவை அப்படி தெரிஞ்சவங்க மூலிமா அப்படி வந்தது. புரோக்கராக எப்படின்னு தெரியல, எப்படியோ பொண்ணு பார்த்துருக்காங்க எங்கள் அம்மாவை. பார்த்து அப்படி தான் எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணி இந்த ஊருக்கு வந்தாங்க. ஆமா ஈஸ்வர், என் பேர் எனக்கு பிடிக்காது. ஜோதி லக்ஷ்மின்னு எனக்கு பேர் வச்சாங்களா, எங்கள் தாத்தா வச்சாரு. என் பேர் எனக்கு பிடிக்காது, ஆனால் எங்கள் தாத்தா எனக்கு ஏந்தல அப்படி வச்சிட்டாரு. என் பேர் மட்டும் தமிழ் நேம். ஆனால் ஜோதி லக்ஷ்மிங்கிறது ஜோதி லக்ஷ்மி என்னோடது. மலையாள பேரும் இருக்குது, மலையாளத்துலேயும் நிறைய பேர் வச்சுருக்காங்க என்னோட பேரை. ஓகேவா? வேல்முருகன் ப்ரோ ஹாய். என் நம்பர் 108. புரிஞ்சாங்களா? யார் கேட்டீங்க? புரிஞ்சுதா? நான் வந்து இங்கே தான் பிறந்தது. டுடே டாபிக் எனக்கு சம்மந்தமே இல்லை, நான் அன்மேரிடுங்க நிறைய. ஆமாம், அதனால தான் டாபிக் வச்சு பேசுறதுல. ரெண்டு கண்ணா நினச்சிக்கணும், பட் அம்மா மாதிரி ஒய்ஃப் அமைவது காட் கிட்ட தான் இருக்கு. ஆமாம் தருண்மா, கரெக்ட். இடி இன்னொரு முட்டை தடா. ரெண்டு வச்சிருந்தேன். ஹாய் ஹாய் சேரன் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? ஹலோ சிஸ்டர், நீங்கள் என் சிஸ்டர் சேம் வெல் சிஸ்டர். சாரி. ஓ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விடுறீங்களா? உட்காந்துக்கிற பேசாம கமெண்ட்ஸ் படிக்காம. ஜோதி ஒர்க் போன மேடம் வந்தாச்சா? வந்தாச்சு சங்கரனா, குளிக்கிறாங்க அம்மா. வந்துருவாங்க சங்கரனா. சாப்பிட்டீங்களா சங்கரனா? ஆமாம் சங்கரனா, உங்கள் கமெண்ட்ஸ் நான் கேட்கணும்னு நினச்சேன். நேற்று ஒரு கமெண்ட் போட்டிங்க வீடியோவுக்கு, கேட்குட்டா? ஒய்ஃப் மாம் ரெண்டும். ஹாய் கந்தசாமி ப்ரோ, சாப்பிட்டாச்சு. குட் நைட். அதில் படிக்கணும் படி பிச்சு, அதெல்லாம் படிக்கணும் படிங்கிறியா? படித்தனே தருண். ஹாய் சகோதரி, சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சுங்க. அம்மா மாதிரி மனைவி அமைவது இறைவன் கொடுத்த வரம். ஹாய் செல்வராஜ் ப்ரோ, கொஞ்ச நேரம் கமெண்ட்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் ஃப்ரீயாக இருப்பேன். கேளுங்க, அதுதான் உண்மை. ஆமாம் சங்கரண்ணா, நீங்கள் கேட்டிங்களே கமெண்ட்ஸில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஜோ வந்து லைவில் பேசவே வெக்கப்படுவேன்னு சொன்னீங்க. அது வந்து எனக்கு லைவில் பேசி 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 பழகிரும். அப்போ வந்து அந்த என்ன சொல்கிறது, வெக்கம் எப்பவுமே இருக்கும். பேசினா எல்லாத்துக்கும் கூட சகஜமாக பேசி பழகிரும். அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. அவ்வளோதான். வெக்கம் ஃபஸ்ட்டு லைவ் வெக்கம், இப்போல்லாம் வெக்கம் இல்லை. வெக்கப்படாமல் பேசுகிறீங்க அப்படின்லாம் கிடையாது. வெக்கங்கிறது எப்போவுமே கூடவே இருக்கும். பேசிகிட்டே இருந்தோம்னா அது பழகிரும் நம்மளுக்கு லைவில். அதுதான் அப்படி பழகிருச்சு எனக்கு, வேற ஒன்றும் இல்லை சங்கரண்ணா. 7 மணி லைவில் மறந்துட்டியா சேச்சி? இனிமே இல்லையா? 7 மணி லைவ் என்னமோ எனக்கு வியூவர்ஸ் போக மாட்டேங்குது தரும், அதனால தான் வர்றதில்ல. வீட்டில் எல்லாரையும் கரெக்ட் பண்ணி வைத்து இருக்கீங்க, உங்கள் ராஜினாமா தானே ஜோதி. ஏன் வேலு ப்ரோ, எம்பி ராஜா வேலு, ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஹரி துபாய் அண்ணா, நல்லா இருக்கீங்களா? ஏன் ரொம்ப நாள் அழக்கணும்? அந்தோனி ப்ரோ ஹாய்ங்க, சாப்பிட்டாச்சுங்க. நவியா நேவியா நவி, உங்களுக்கு முகம் அழகு. எது வெக்கம்? வெக்கம் அளவா சொல்லு சேச்சி. ஏய் கூடலாம் பேசி பேசி பழகிருச்சு, அதனால என்ன ஆச்சு, ஈஸியாக பேசுகிறேன் அவ்வளோதான். மாமியார் மருமகளும் ஒத்துமையாக இருக்க வேண்டும். எங்கே இப்போ இருக்கிறாங்க? ஏன் நாகராஜ்? அப்படிலாம் இருக்க மாட்டாங்க நாகராஜ். நம்ம அம்மா மாதிரி பார்த்தாலும் அவங்க பார்க்க மாட்டாங்க.